மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 37வது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம். 37வது பாடலிலே கிரிவாய் விடு விக்கிரம வேலிரையோன் பரிவாரம் என்னும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. கிரிவாய் விடு விக்கிரம வேலிரையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே அகந்தையே. முருகா, நீ மலைகளையெல்லாம் துளைத்து சூரனை வென்றாய் அல்லவா? அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த முருகப்பெருமானே சொல்கிறார், மனமே, இந்த மலைகளையெல்லாம் முருகன் தூளாக்கி சூரனை வென்றான் அல்லவா? அப்பேற்பட்ட முருகனுடைய அடியார்கள் அந்த முருகனுக்கு அந்த போர்ப்படையிலே கூட இருந்து அவர்களுக்கு முருகனுக்கு துணையாக இருந்து போர் செய்தார் அல்லவா? அந்த அடியார்கள் கூட்டத்திலே ஒருவனாக நான் இருக்க வேண்டும் முருகா, அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். உன்னுடைய அடியாருடைய அந்த படையினுடைய ஒரு பதவியிலே நானும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விதத்திலே இந்த பாடலை சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு என்ன வேண்டும்? உன்னுடைய அடியார்கள் கூட்டத்தில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அதற்கு எந்த வகையிலே தகுதியாக வேண்டும்? ஒரே ஒரு விஷயம், அகந்தை என்கிற அந்த விஷயம் அழிந்தது என்று சொன்னால் உன்னுடைய அடியார் கூட்டத்தில் எனக்கு இடம் கிடைத்துவிடும் அல்லவா முருகா? ஆகையினாலே என்னுள் இருக்கக்கூடிய அந்த அகந்தையை நீ எப்படி அந்த 7 மலைகளையும் பிளந்து சூரனை அழித்தாய் அல்லவா? அதே போல என்னுடைய அகத்திலே இருக்கக்கூடிய அந்த அகந்தையை அழித்து எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அகந்தை அழிந்தால்தான் முருகா நான் உன்னுடைய அடியார்களுடைய கூட்டத்திலே நான் வாழ முடியும், அவர்களோடு நானும் ஒரு பதவியிலே உன்னுடைய பக்தன் என்கிற அந்த ஒரு பதவியிலே நான் வாழ முடியும் என்பதைப் போல இந்த பாடலை சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் வாழ்க்கையிலே நல்லவர்களோடு சேர வேண்டும். அதுதான் குழந்தை பருவத்திலே பெற்றோர்கள் எல்லாம் சொல்வார்கள் குழந்தையினிடத்திலே, நல்லவர்களோடு நீ சேர வேண்டும், யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல வழியிலே செல்வதற்கு உனக்கு வழிகாட்டுகிறார்களோ அவர்களோடு சேர்ந்தால் வாழ்க்கையிலே நீ உயர்ந்த நிலையிலே வர முடியும் என்று நம்மையெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள் அல்லவா? நாம் தீய வழியை தேடி சென்றோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே உன்னத நிலையை அடைய முடியாது. நல்ல வழியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களோடு நாம் பழக வேண்டும். நல்லவர்களோடு பழக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணமும் நல்ல எண்ணமாக இருந்தால்தானே நாம் நல்லவர்களோடு பழக முடியும். அப்படி நல்லவர்களோடு பழகுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சாதாரண மனிதர்களிடத்திலே பழகுவதற்கே இப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முருகனுடைய அடியாருடைய கூட்டத்தோடு நாமும் ஒரு அடியானாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அகந்தை அடியோடு அழிய வேண்டும். நான் என்கிற அந்த கர்வம் இருந்தது என்று சொன்னால் அடியார்களோடு அடியானாக நாம் வாழ முடியாது. அதைத்தான் இந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார்கள். திருவாசகத்திலே சொல்வார்கள், அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிவாய். இறைவா, நான் எப்பொழுதும் உன் அடியார் கூட்டத்தோடே வாழக்கூடிய அந்த அருளை நீ எனக்கு தர வேண்டும் என்று திருவாசகத்திலே மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள் அல்லவா? அதே போன்று அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே சொல்கிறார், முருகா, உன்னுடைய அடியார் கூட்டத்தோடு ஒரு அடியாராக நானும் வாழ்க்கையை வாழ வேண்டும், அந்த அடியாருடைய அந்த கூட்டத்திலே ஒரு பதவியிலே இருந்து உன்னுடைய நாமத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும், அதற்கு நீ எனக்கு அருள் புரிவாய். அந்த அருளை கேட்டது மட்டுமல்ல, நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறார். அப்படி நீங்களும் முருகனுடைய அடியார் கூட்டத்தில் ஒருவராக வர வேண்டுமா? அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் அகந்தையை அழிக்க வேண்டும். அந்த அகந்தையையும் அழிப்பதற்கு முருகா நீயே அருள் செய்ய வேண்டும் என்று மிக அருமையாக கேட்டிருக்கிறார்கள். அகந்தையை அடியோடு அறிந்து தள்ளுவாய் முருகா,
என் மனதிலே இருக்கக்கூடிய அந்த அகந்தை இருக்கிறதல்லவா, அந்த அகந்தையை அறிந்து தள்ளி உன்னுடைய பாதத்தில், உன்னுடைய அடியாருடைய கூட்டத்தில் நான் இருக்கக்கூடிய அந்த அருளை நீ எனக்கு தர வேண்டும் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே பக்தர்களாகிய நாம், சாதாரண பாமர மக்களாக இருக்கக்கூடிய நாம், அடியாருடைய அந்த கூட்டத்திலே, முருகனுடைய அடியாருடைய கூட்டத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த அகந்தையையும் முருகன் அடியோடு அழித்து நமக்கு அவனுடைய அடியார் கூட்டத்தில் இடம் தர வேண்டும் என்று நாமும் இந்த பாடலை பாராயணம் செய்து என்றும் முருகனின் அடியாராக நாமும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.